இன்றைக்கு பாடத்துக்கு வருவோம். இன்றைக்கு ஒரு செய்யுள் பகுதி பார்ப்போம். படிவம் 4க்கு உள்ள ஒரு செய்யுள் நலவெண்பா. நலவெண்பான்ற ஒரு குறுங்காவியத்திலிருந்து ஒரு பாடல் பகுதி தேர்வுக்கு வச்சுருக்காங்க. முன்பு 2 பாடல் வச்சுருந்தாங்க. இப்போ அதிலிருந்து ஒன்று எடுத்துட்டு ஒன்று மட்டும் வச்சுருக்காங்க. சீத மதி குடைக்கீழ் செம்மை அறங்கிடப்ப தாதவில் பூந்தாரான் தனிக்காத்தான் மாதர் அருகூட்டும் பைங்கிலியும் ஆடர் பருந்தும் ஒரு கூட்டில் வாழ உலகு அப்படின்றது பாட்டு. ஓகே, நலனோட ஆட்சி சிறப்பை பற்றி பேசுறது. இது நலனோட கதையிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த கதையை நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும் போது ஒரு அடிப்படை எப்படி அமையணும்னு இருக்கு. நலவெண்பா இதோட மூல கதை மகாபாரத்தில் உள்ளது. மகாபாரத்தில் ஆரண்ய காண்டத்தில் உள்ள ஒரு சின்ன விதை. அதை எடுத்து தனியாக காவியமாக பாடினாங்க. முதல்ல அதை பாடினவர் யாருன்னா அர்ஷகவி, வடமொழியில் பாடினார். நைடதம் அப்படின்ற பேரில் பாடினார். அர்ஷகவின்னு பேர் அவர். அவரோட வாழ்க்கை வரலாறு ஒரு மாதிரியாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். என்னைக்காச்சும் டைம் இருந்தால் சொல்கிறேன். இப்போ நம்ம பாடத்துக்கு வர முயற்சி பண்ணுவோம். அந்த கதையோட சுவை உணர்ந்து தமிழில் அதிவீர ராமபாண்டியர் அப்படின்றவர், இந்த ஸ்காலர் 2 வெற்றி வேர்க்கையெல்லாம் படிச்சிருப்பீங்களே, அவர் அது எழுதின அதிவீர ராமபாண்டியர் நைடதம் அப்படின்ற பேரில் தமிழில் எழுதினார். விருத்தப்பால் எழுதினார். கவிதையில் விருத்தப்பா ஒரு வகை. நம்மளுக்கு முருத்தப்பா தெரியும், எங்கே விருத்தப்பா தெரியுது. அதையே பின்னால புலவர் புகழேந்தி நல வெண்பா அப்படின்ற பேரில் வெண்பாவா பாடினார். ஏறத்தாழ ஒரு 400 பாடல் இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் படிச்சு ரொம்ப நாளாச்சு அந்த நூலை. நல வெண்பா அப்படின்ற பேரில் பாடினார். இந்த கவிதையே ஆசிரியப்பா, வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பான்ட்டு இதில் சேராட்டினா அதை மறுப்பான்வாங்க. இப்போ புது கவிதைலாம் இந்த கேட்டகரியில் சேர்க்கலாம். இந்த 4 வகை கவிதையிலே இந்த வெண்பா பாடுறது தான் ரொம்ப கடினமானதுன்ட்டு. எழுத்தெண்ணி பாடுற சூழ்நிலை இருக்கும். அந்த சீர் அமைக்கிற விதம். அதனால வெண்பா பாடுறதுல எக்ஸ்பர்ட்னா அவன் ஃபுல் கவிஞன் ஒத்தரொட்டி கொடுத்துடலாம். ஒரு கவிஞன் வெண்பா பாடுறான்னா அவன் கவிதையை அவன் கை அடக்கத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்கு கவிஞர் மத்தியில். அதில் இந்த வெண்பா பாடுறதுல இவரை வெண்பா புலின்னு சொல்லுவாங்க, புலவர் புகழேந்தி. ஓகே, இவர் இது பாடுறது அது இதுன்னு இதை பற்றிலாம் கூட நிறைய கதைகள்லாம் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது புகழேந்தியும் அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாரதத்தை தமிழில் பாடினார். அவர் கூட அந்த கதை போட்டி அது இதுன்னு என்னென்னமோ புனை கதைகள் நிறைய பாடி வச்சுருக்காங்க. நமக்கு அது தேவையில்லை. எங்கேயாச்சும் பாடப்பகுதியில் அது இடிச்சிச்சுன்னா அப்போ வேணா அதை சொல்கிறேன் நான். இப்போதைக்கு இவரை மட்டும் எடுத்துக்கணும். ஆக அர்ஷகவி வடமொழியில் பாடுங்க, தமிழில் 2 பேர் பாடினாங்க. அதிவீர ராம பாண்டியர் பாடினாரு. இவர் 2 ஒன்று தான், ஆனால் சில காட்சி அமைப்புகள் வேறுபட்டிருக்கும். நமக்கு அதிவீர ராம பாண்டியர் பாடின பாடல் பரிட்சைக்கு வைக்கல. நமக்கு இவர் யாரு நம்ம புகழேந்தி பாடல் தான் தேர்வுக்கு வச்சிருக்காங்க. சரி, இந்த பாட்டை படிக்கிறதுக்கு முன்னே இதோட பேக்ரவுண்ட் பின்புலம் தெரிஞ்சுக்கும். ஏன்னா ஒரு முழு கதையிலேருந்து ஒரு பகுதி எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ தலையும் இல்லாமல் வாழும் இல்லாமல் படித்தோம்னாக்கா ஒரு இது என்ன வெராமியின் துண்டமா இல்லை மலைப்பாம்பு துண்டமான்னு தெரியாது. அதனால் ஒரு கதையை தெரிஞ்சுக்குவோம். அப்போ தான் அந்த பாடல் மனசில் முழுசாக நிற்கும். ஒரு கதை காப்பியமும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். இல்லை வேணாம், நாங்கள் புக்கை எடுத்து படிச்சுக்கிறோம், அது வெண்பாதானே நாங்கள் படிச்சுக்கிறோம் அப்படின்னீங்கன்னா நான் பட்டிட்டு நேராக பாடத்துக்கு போயிடுவேன். நமக்கும் புக்குக்கும் பகைன்னு தெரியும். அதனால் வீண் பிரச்சனை வேணாம். சரி சொல்கிறேன், கேளுங்க, சுயப்பட கேளுங்க. அதாவது இதோட கதையோட ஆதி மூலத்திலிருந்து கை வைக்கிறேன், கவனமாக கேளுங்க. அதாவது தர்மன் சகுனியோட சூதாடினான். மகாபாரத கதை. சூதாடி தோத்துட்டான். பிறகு பாண்டவர்கள் 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஞ்ஞான வாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டுக்கு அனுப்பப்பட்டாங்க. அப்போ தர்மன் தம்பிமார்களோட பாஞ்சாலியோட சேர்ந்து காட்டுக்கு வந்தான். ஆரண்யம்னா சமஸ்கிருதத்தில் காடு, ஆரண்ய காண்டம், அதாவது காட்டில் அவங்க வாழ்ந்த காண்டம் அப்படின்னு அந்த வால்யூம். ஸோ இப்போ ஆரண்ய காண்டத்தில் அவன் ஒரு நாள் சோகமாக உட்காந்துருக்கான் தருமன். அந்த நேரத்தில் நாரதர் வர்றார். அப்போ நாரதர் வந்த உடனே தருமனை பார்த்து, தருமன்கிட்ட கவலைப்படாத, விதி வலியது, உன்னை சொல்லி குற்றம் இல்லை, வேணா சகுனி சொல்லி குற்றம் இல்லை, காலம் செய்த கோலம், கடவுள் செய்த குற்றம்
அப்படின்ட்டு பாடலை சொன்னார். சொல்லிட்டு என்ன சொன்னார், விதி வலியது அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக ஆட்சி செஞ்ச நலனையே விதியின் கொடுமையினால் சனி எப்படி ஆட்டி படைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நலனோட கதையை அங்கே சொல்கிறாரு. யாரு? தருமனுக்கு. அதனால கலங்காத, வந்ததை ஏற்றுக்கணும். அதனால எல்லாமே நல்லதுக்கு தான். அதாவது இரவுன்னு இருந்துச்சுன்னா பகல்னு ஒன்று வந்தே தீரணும். துன்பம்னு இருந்தால் அடுத்து இன்பம் வந்தே தீரும். மேடுன்னு யாருன்னா அடுத்து பள்ளத்தை நம்ம சந்திப்போம். அதனால் இதை மனசில் வச்சுக்கோ. வாழ்க்கை பூரா மேடாக இருக்காது, வாழ்க்கை பூரா இருளாக இருக்காது, வாழ்க்கை பூரா துன்பமாக இருக்காது. ஸோ அதனால் இதுவும் ஏற்புடையது. எது காலச்சக்கரம் சுழண்டு வருது இல்லையா, எல்லா வித உணர்வுகளையும் அனுபவிக்கணும். அதனால் இது உங்களுக்கு ஒரு பக்குவப்படுற காலமாக நினச்சிக்கோ. அதாவது நல்லவங்களுக்கு துன்பம் வந்தால் அதோட முடிவு நன்மையாக தான் இருக்கும். நல்லவங்க அறியாமல் தப்பு பண்ணால் கூட அதனால் ஏற்படுற விளைவு நன்மையாக தான் முடியும் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கும் உதாரணம் சொல்லணுமா? உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நல்லவங்களுக்கு துன்பம் வந்தால் கூட அது நன்மையாக தான் முடியும்ட்டு ஒரு சின்ன குறிப்பு போட்டு போகிறேன். தசரதன் குழந்தையே இல்லாமல் இருந்தான். குழந்தை பாக்கியம் இல்லை, பக்கத்து வீட்டு பாக்கியம் இருந்தாங்களே என்னவோ எனக்கு தெரியல. அப்போ ஒரு சமயம் வேட்டைக்கு போன சமயத்தில் ஒரு விலங்குன்னு நினச்சி ஒரு சிறுவன் அடித்து கொண்டுருவான். அந்த சிறுவன் சாவறதுக்கு முன்னே எங்கள் அப்பா அம்மா கண் தெரியாதவங்க அவங்ககிட்ட போய் சூழ்நிலையை சொல்லி மன்னிப்பு கேட்டுக்குங்க, இல்லைன்னா சபிச்சிட போகிறாங்கன்ட்டு. நான் சாராம்சமாக சொல்கிறேன், விரிவாக சொல்லிக்கிட்டு இருந்தால் நேரம் போதாது. அங்கே போனோன்னா அவங்களும் பொறுமை இழந்து இப்படியே குழந்தையை கொண்டுட்டு சாதாரண மன்னிப்பு கேட்குறேன், நீயும் புத்திர சோகத்துக்கு ஆட்பட கடவாய், அப்போ தான் எங்கள் துன்பம் தெரியும்னு சாபம் கொடுத்தது. தசரதன் ரொம்ப நல்லவன். உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் ஆயினன்னு சொல்லிட்டு கம்பர் பாடியிருப்பார் தொடக்கத்திலே. அதாவது குடிமக்கள் மனசில் குடியிருந்தானா, உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் ஆயினுன்ட்டு. ராமாயணத்தை வச்சா இழுத்துக்கிட்டு போயிடும், அதனால விட்டுறேன் நான். ஸோ அந்தாட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு ஒரு துன்பம், ஆனால் அதே நேரத்தில் அவனுக்கு குழந்தை இல்லை. இப்போ அந்த பெரியவங்க கொடுத்த சாபம் பழிக்கணும்னாக்கா தசரதனுக்கு குழந்தை பிறக்கணும். குழந்தை பிறந்தா தானே அப்புறம் குழந்தைய பிரிஞ்சு புத்திர சோகத்துக்கு ஆளாகணும். ஸோ அந்த சாபம் பழிக்கிறதுக்காச்சும் தசரதனுக்கு குழந்தை பிறக்கணும். இதோ அந்த ராமலட்சுமணன் பரதன் சத்ரு 4 குழந்தைக்கு பிறந்தாங்க. அப்போ நல்லவங்களுக்கு துன்பம் வந்தால் கூட நன்மையாக முடிஞ்சிருச்சா? இதான் நல்லவங்களுக்கு துன்பம் வந்தாலும் நன்மையாக முடியும். நல்லவங்க தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டா கூட அதோட விளைவு நன்மையாக தான் முடியும் அப்படின்னு இதுக்கு ஒரு உதாரணம். அறியாமல் செஞ்ச தவறு. குந்தி தேவி சிறுமியாக இருக்கும்போது அந்த துர்வாச முனிவர் கொடுத்த வரத்தை சோதிச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு சூரியன் நோக்கி ஜம்பி பண்ணாங்க. அதன் காரணமாக கர்ணனை பெற்றெடுத்தாங்க அறியாத வயசில். தப்பு தான், தெரியாமல் செஞ்ச தப்பு. அதோட விளைவு என்னது? உலகத்துக்கு ஒரு வள்ளல் கிடைச்சான் இல்லையா கர்ணன்ட்டு. நல்லவங்க தெரியாமல் தப்பு பண்ணால் கூட அதோட விளைவு நன்மையாக தான் முடியும். நம்மளும் அந்த மாதிரி தான் வேண்டா தப்பு பண்ணலாம், விளைவு நன்மையாக முடியும். மலேசியாவுக்கே நன்மையாக முடியும். இந்த கிண்டலான சிரிப்பு தான் கூடாது. ஒரு பெரிய மனுஷன் சொன்னால் உண்மையை ஒத்துக்கணும். ஓகே, இப்போ தான் ஆதாரம் காட்டினால, 2க்கும் ஆதாரம் காட்டினால அப்புறம் என்ன அது அங்கே மொக்க சிரிப்பு? அப்புறம் இனிமேல் சொல்ல மாட்டேன். சரி இருக்கட்டும். இந்த மாதிரி சொல்லி இதெல்லாம் அவர் சொல்ல, நான் சொல்கிறேன். ஓகே, இப்படி சொல்லி அந்த நலனோட கதையை A to Z வரைக்கும் தருமனுக்கு சொல்லி புரிய வைக்கிறார். எப்படி நலனும் சூதாடி நாட்டை தோத்து துன்பப்பட்டான். அடுத்து பண்ணி 2வது ஆள் தெரியாமல் வேணாங்க. முதல்ல அவன் சிஜாரா படிச்சிருந்தானா நலனோட சிஜாரா தர்மனுக்கு தப்பு பண்ணியிருக்க மாட்டான். அவன் டேர்னில் சிஜாரா சொல்லி கொடுக்க வாத்தியார் இல்லை, அதனால் அவன் படிக்க தவறிட்டான். அப்படி தான் நினைக்கிறேன். அப்பயே கிளாஸில் ஒழுங்காக சிஜாரா படிச்சிருந்தானா இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டான். அதுக்கு தான் சிஜாரா படிக்கணுன்றது. ஓகே, இனிமேலாச்சும் படிங்க. சரி இருக்கட்டும். இப்போ அந்த கதைக்கு வருவோம். இந்த கதையை படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னே அடிப்படையில் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த கதை விதியை அடிப்படையாக கொண்டது. விதி வலியது அப்படின்றது. இந்த கதையோட நாயகன் யாரு அப்படின்னா நலன். வில்லன் யாருன்னா சனி பகவான், சனீஸ்வரன். சனி ஈஸ்வரன்ல ஓகே சொல்றது வழக்கமாக சொல்றது. ஓகே சரி இருக்கட்டும். சனி இது விதி. பெரும்பாலும் பகுத்தறிவார்கள் இதை நம்புறது இல்லை. சமய நம்பிக்கை உள்ளவங்க தான் விதியை நம்புறது. இந்த கிரக ஆதிக்கங்கள், சமய ஈடுபாடு இதெல்லாம் நம்புறது, புராண மரபுகள்லாம் நம்புறது. இப்போ இந்த கதை ஆசிரியர் நம்ம ஒரு பாடத்தை படிக்கிறோன்னா நீங்கள் நம்புறீங்க, நம்மள வேற உங்களோட கருத்துக்கள் ஓரமாக வச்சுங்க. நீங்கள் சமய நம்பிக்கை உள்ளவங்களா இல்லையா, பகுத்தறிவாளரா இல்லையா, அதெல்லாம் உங்களோட தனிப்பட்ட உரிமை.
அதில் யாரும் கை வைக்க முடியாது. பட் ஒரு இலக்கியத்தை படிக்கும்போது அந்த இலக்கியம் எந்த அடிப்படையில் அமைஞ்சிருக்கு, அந்த எழுத்தாளர் எந்த அடிப்படையில் அதை அமைச்சிருக்காருன்ற அந்த உண்மை தெரிஞ்சுக்கணும். தண்டவாளத்தம்னா ரயில் தான் ஓடும். ரயில் ரோட்டில் ஓட முடியாது. ரோட்டில் ஓடுற லோரி தண்டவாளத்தில் ஓட முடியாது. வித்தியாசமாக நான் செஞ்சு காட்டுறேன், டயர் கட்டலாம். அப்போ அதனால் இயற்கையாக சொல்கிறேன், இயல்பாக சொல்கிறேன். இயல்பாக புரிஞ்சுக்கணும். எதையும் விதண்டாவாதம் பண்ணக்கூடாது. கார்னா தரையில் தான் ஓடும், கப்பன்னா தண்ணியில் தான் ஓடும். ஓகே, விளங்குது? அந்த மாதிரி இருக்கணும். அப்போ இது எந்த அடிப்படையில் படைச்சிருக்காரு? நீர் அடிப்படைனா அங்கே கப்பலை தான் நம்ம இதுன்ற கப்பை பயணம்ன்ட்டு. தரை அடிப்படைனா இப்போ கார் பயணம், லாரி பயணம், வாகனங்கள். அது புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இது விதி அப்படின்ற கோட்பாட்டின் அடிப்படையில். இந்த விதியை எந்த அடிப்படையில் கொண்டு வந்திருக்காங்க? நவ கிரகங்கள், 9 கிரகங்களும் உயிர் வர்க்கத்தை ஆட்டி படைக்குது அப்படின்ட்டு. அந்த கிரகங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மைகள் கொடுத்து இந்த அடிப்படையில் உயிர் வர்க்கங்களை ஆட்டி படைக்குது. அப்படி வேணா பூமியில் இந்த சீதோஷ்ண அமைப்புக்கெல்லாம் மாற்றத்தை கொடுக்குது அப்படின்ற அந்த சூழ்நிலையெல்லாம் அடிப்படையாக வச்சு அது சமய நம்பிக்கையிலையும் அதை கோத்து விட்டு வச்சிருக்காங்க. அப்போ சமய நம்பிக்கை உள்ளவங்க தான் இந்த கிரக அடிப்படை நம்பிக்கை விதி நம்புறாங்க. இந்த கிரக அடிப்படையை ஜாதகம், ஜோதிடம், ஓகே, ஒளி, ஜோதி ஒளி ஆக ஜோதி அடிப்படையில், சூரிய ஒளியின் அடிப்படையில், சூரிய மைய கோட்பாடு, சூரியன் சுற்றி கிரகங்கள் சுற்றுறது, அந்த சூரிய ஒளி பெற்று எதிர் ஒளி கொடுத்து அது எப்படி உயிர் வர்க்கங்களை பாதிக்குது அப்படின்னுக்கிட்டு, அந்த மற்ற கிரகங்களோட தாக்கங்கள்லாம் எப்படி பூமியில் இருக்க உயிர் வர்க்கங்களை தாக்குது, செழிப்பு கொடுக்குது, தாவரங்கள் வளருது, கருகி போகுது, அதெல்லாம் அந்த மாதிரி அடிப்படையில். ஸோ இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரமலான் காடன் சோச்சான்னு சொல்லிட்டு கடல் கொந்தளிப்புலாம் பார்த்து மீனவர் கடலுக்கு போவாதீங்கன்னா சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் அந்த கிரக அமைப்பை பார்த்து வாழ்வியல் குறிப்பு சொல்கிறது. மண்ணுக்கு குழி இருக்குது, பார்த்து போ, உளுந்துராத, சுற்றிக்கிட்டு போன்ட்டு. பெரும்பாலும் என்னன்னா இந்த வாழ்க்கையில் திருப்ப முனையாக முக்கியமான பெரிய பெரிய டேர்னிங் பாயிண்ட் இருக்கும்போது ஜோதிடத்தை பார்க்கறது ஒரு வழக்கமாக இருக்குது. எது கல்யாணமாக வாழ்க்கையை பரட்டி போட்டுரும், ஜாதகத்தை பாரு, பொறுத்த இருக்கா இல்லையா கல்யாணத்துக்குன்ட்டு. பெரிய பிஸ்னஸ் ஈடுபடுறான்னா சரி ஜாதகத்தை பாரு, எதுவும் பாதுகாப்பாக இருக்குமா, கவுந்துருமான்ட்டு இந்த மாதிரி முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்ல பார்ப்பாங்க. இது நம்பிக்கை இல்லாதவங்க வேற, அது உங்க நம்பிக்கை. பட் இந்த கதையை நீங்க படிக்கணும். நீங்க பகுத்தறிவாளராக இருந்தாலும் இந்த கோட்பாட்டுக்கு உட்பட்டு தான் இதை படிக்கணும். அதை விட்டுவிட்டு உங்களோட பகுத்தறிவு ஆயுதத்தை வச்சு இதை ஆய்வு பண்ணீங்கன்னா சரியா இருக்காது. இப்போ நீங்க இலக்கியத்தை படிக்கிறீங்கன்னா சயின்ஸ் ஃபார்முலாவை வச்சு இலக்கியத்தை ஆராய்ச்சி பண்ணா பதில் கிடைக்காது, எல்லாமே தப்பா போயிடும். ஏன்னா இலக்கியன்றதே கற்பனை, உணர்ச்சி, கருத்து, வடிவம், இந்த 4 கூறுபாடுகள் கொண்டது. அறிவியல்ல கற்பனைக்கும் உணர்ச்சிக்கும் இடமே கிடையாது. அப்ப அந்த சயின்ஸ்ன்ற ஆயுதத்தை வச்சு இலக்கியத்தை ஆப்ரேட் பண்ண முடியாது. இலக்கியத்தில் கற்பனைக்கு உணர்ச்சிக்கு தான் முதலிடம். அப்படின்னா அந்த கூறுபாடு தான் படிக்கும். என்ன டொங்கேங்க இருக்கு அப்படின்னா கதை சொல்லக்கூடாது, ரசிக்க தெரியணும். இந்த அடிப்படை தெரியாம ஆய்வு பண்ணும்போது தான் இந்த பகுத்தறிவாளர்கள் திணறி போறது. இல்லை இது டொங்கேங்க இருக்கு, இதை நான் படிக்க மாட்டேன் அப்படின்னா படிச்சு ஃபெயில் ஆயிருவீங்க. படிச்சு தான் தீரணும். அவன் கொடுத்துருக்கான். அதோட உள்ள அர்த்தத்தை விளங்கிட்டு எடுத்துக்கணும். அதோட பலன், அந்த கதையை ஒதுக்கி வச்சிருவோம். அந்த கதை சொல்ற கருத்தை எடுத்துக்குவோம். இப்போ அரிசி உமி மூடி இருக்கு, உமியை நீக்கிட்டு அரிசி நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம். உமி அசிங்கமா இருக்கு, உமி என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்க எல்லா அரிசியும் உமியை நீக்கிட்டு அரிசி மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா அரிசியை அழிஞ்சு போயிடும். அது உமி மூடி இருந்தால் தான் திரும்ப திரும்ப பயிர் செஞ்சு அறுவடை பண்ண முடியும். அதனால இந்த புராண கதைகள் இருந்தால் தான் அந்த கருத்துக்கள், தத்துவ கருத்துக்கள்லாம் உயிர் வாழும். அப்போ உமியை போய்கிட்டு அரிசி சமைச்சு சாப்பிட்ற மாதிரி அந்த புராண கதைகளை ஒதுக்கிட்டு அந்த கருத்துக்களை வாழ்வியலுக்கு எடுத்துக்கணும். இதுதான் அறிவாளித்தனம். அதை விட்டுவிட்டு எடுத்த உடனே அப்படியே எல்லாம் மூட நம்பிக்கை. நம்மகிட்ட ஒரு பலகீனம் இருக்கு. ஆங்கிலேயன் என்ன சொன்னாலும் அது அறிவானது, சரியானது. தமிழர்கள் நம்ம மக்கள் சொன்னா அது மூடத்தனம், மடத்தனம். அதுலேயும் சில அறிஞர்கள் பார்த்துருக்கேன், படித்தவங்க அப்படின்னு பேர் சொல்றவங்க. என்னன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா அது சரியானது, அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அது மூட நம்பிக்கை. அவங்களுக்கு தெரிஞ்சா அது சரியானது. அவங்களுக்கு எது தெரியலையோ அது இன்னொருத்தன் தெரிஞ்சவன் சொன்னானா அது உடனே அது மூட நம்பிக்கை. தப்பிக்கிறது, அறிவை விசாலப்படுத்துற அந்த ஆர்வம் கிடையாது, எண்ணம் கிடையாது, தப்பிக்கிற மனோநிலை. ஒரு 300 வருஷத்துக்கு மேல வெள்ளைக்காரன் ஆண்டு அவன் தான் உயர்ந்தவன், தமிழன் மற்றவன், அதாவது இந்தியர்கள்லாம் மற்றவங்களாம் தாழ்ந்தவங்க ஏஷியன்லாம் சொல்லி மண்டையில் அடிச்சு ரத்தத்தில் ஊற வச்சு ஜீன்லேயே கலக்க வச்சுட்டான் போட்டிருக்கு. அதனால தான் இன்னும் கூட நம்மளே மதிக்கிறது இல்லை. வெள்ளைக்காரனா சோ கிரேட் அப்படின்ட்டு. அவன் சுதந்திரம் கொடுத்து போய் 63 வருஷம் ஆகுது, இன்னும் நம்ம சுதந்திரம் வாங்கினதா தெரியல. நான் இன்னும் கூட பார்த்துருக்கேன், மொழி பற்றி பேசுறக்காக தான் யூனிவர்சிட்டியில் கூட பார்த்துருக்கேன். கிளாஸ் முடிஞ்சு வெளியே போனால் 2 சீனத்தில் தான் பேசுவான், லெக்சர் கூட சீனத்தில் பேசுவான்.
மலாய்க்காரன் வெளியே போனால் மலாயில் தான் பேசுவான். இந்த தமிழை வெளியே போனான்னா கருப்பு துறைங்க ஸ்பீக்கிங் தான். ஸ்டூடெண்ட்டும் சரி லெக்சரும் சரி நான் பார்த்துருக்கேன். அப்புறம் எங்கேருந்து தமிழ் வளரும்? என்ன சோறு போட்டால் வளர்க்குறதா? அதை தமிழை வாயில தான் தமிழ் வளரும், பேசினா தான் தமிழ் வளரும். இந்தியன் டிபார்ட்மெண்ட்டில் நான் அங்கே இருந்தவனால சொல்கிறேன், அடக்க முடியாமல் சொல்கிறேன். இன்னைக்கு பேசுறது தமிழ் தமிழ் அப்படின்னுக்கிட்டு எங்கேயாச்சும் மேடை கிடச்சுனாக்கா எவனா மேடை போட்ட மேடையில் இவங்களுக்கு மைக் கிடச்சிச்சுன்னா போதும், அப்படியே கிளிக்கிள்னு கிளிக்கிறது எல்லாம் வெட்டிட்டு முறிச்சிட்டேன் தமிழ்னு கத்துறது. ஆனால் அவங்க பிள்ளைங்க எல்லாத்தையுமே மலாய் ஸ்கூல் தான் அனுப்பி படிக்க வச்சாங்க. ஒரே ஒரு லெக்சரை தவிர எனக்கு தெரிஞ்சு அந்த லெக்சர் மட்டும்தான் மொழிப்பற்றோட நான் படித்த தமிழ் ஸ்கூலில் என் பிள்ளைங்களும் படிக்கட்டும். பேர்லாம் சொல்ல வேணாம், நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. நான் நிறைய ஆனால் உள்ளே இருந்ததுலாம் இன்னும் கூட மைக் அடிச்சா மேடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் இன்னும் தமிழ் இவங்க தான் இன்னும் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுகிற லெக்சர்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் என்ன குறை பேசுகிறேன்ல, நான் யாருக்கும் பகையில்லை, கருத்துக்கு முரண்படுறது தான். இப்போ நான் கருத்தோடு மோதுகிறேன், சம்பந்தப்பட்ட நபர்களோட கருத்தோடு முரண்படுறேன். அந்த நபர்களோட முரண்படலை, அவங்களோட முரண்பட எனக்கு யார் உரிமை கொடுத்தா? எனக்கு உள்ள அவ்வளோ உரிமையை அவங்களுக்கும் இருக்கு. அந்த கருத்துக்கு நான் முரண்படுகின்றேன். பேசுறது சரியா புரிஞ்சுக்கணும், ஏன்னா பகைமை வளர்க்கக்கூடாது. கருத்து சரியா இருந்து ஏற்றுக்குவோம், இல்லாட்டினா கருத்து மோதல் வச்சுக்குவோம். இவ்வளோ யோகியமாக பேசுகிறேன் நீன்றீங்களா? எனக்கு 5 பிள்ளைங்க, 5 பேரும் தமிழ் ஸ்கூலில் படித்தவங்க, கூலிங் தமிழ் ஸ்கூலில். அதனால தான் நெஞ்சு நிமித்தி பேசிக்கிட்டு இருக்கேன். சரி இருக்கட்டும். என் பிள்ளைங்க தெளிவாக பேசுவாங்க. என் வீட்டில் புலங்குற மொழியும் தமிழ் தான். 99.9%. பாட சம்பந்தமாக ஏதாச்சும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச வேண்டியிருந்தால் தான் மலையோ ஆங்கிலமோ வேற்று மொழியோ உள்ளே போகிறோம். அதனால் எனக்கு பேச சகல தகுதி இருக்குது. சரி, அதை விட்டுட்டு நம்ம விட்ட இடத்துக்கு வரும். அதனால் ஒரு நூலை ஆய்வு பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த நூலை படிக்க போகிறோம், நலவெண்பா படிக்க போகிறோம் அப்படின்னீங்கன்னாக்கா, இது விதி கோட்பாடு, அதாவது கிரக அமைப்பு கோட்பாடு. சனி தான் வில்லன். சனி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜோதிட அடிப்படையில் சேரும் அந்த இடத்துல. ஆக இந்த கூறுபாடுகள், நீங்கள் பகுத்தறிவாளர், உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை இல்லை, அது ஒரு பக்கமாக வச்சுட்டு பாடமாக படிச்சுட்டு பரீட்சைக்கு எழுதுங்க. மற்றபடி உங்கள் கொள்கையில் நீங்கள் சரியா இருங்க, எழுதிட்டு அப்புறம் போய் கை கழுவிக்குங்க, தோஷம் போயிடும். இந்த இப்போ நான் சொல்கிறேன், கேட்டுக்கிட்டு அப்புறமே போய் காதில் தண்ணி ஊற்றி கழுவிக்குங்க, தோஷம் போயிடும். வேற என்ன பண்ணுறது? ஓகே, என்ன கேட்டீங்கன்னா நீங்கள் எப்படிங்க? எவ்வளி நல்வழி அவ்வளி நம்பலி. நான் மதங்களை நம்பவில்லை, இறைவனை நம்புகிறேன். என் கதையே வேற. நீங்களா இருங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நான் சொன்னேன்னா எல்லாம் சரியா இருக்குன்னு எடுத்துக்கூடாது. உங்களுக்கு பகுத்தறிவு இருக்கு, சிந்திச்சு எடுத்துங்க. பட் இந்த பாடத்தை இப்படிதான் படிக்கணும், இந்த வண்டியை இந்த தண்டவாளத்தில் தான் ஓட்டணும் அப்படின்றது தான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ நான் புராண மரபுலையும் ஜோதிட மரபுலையும் சில குறிப்புகள் பேச வேண்டியிருக்கும். இதில் அப்படி பேசினா சார் என்ன ஜோசியம் பேசுகிறாரா, அந்த மாதிரி இல்லை, பாடத்துக்காக சொல்கிறேன். சரி, ஏன்னா அப்படி படித்தா தான் எழுதுனவங்களோட மன உணர்வுகளோட அந்த கதையை புரிஞ்சிக்க முடியும், இல்லைன்னா புரிஞ்சிக்க முடியாது. அதுக்காக தான் இவ்வளோ நேரம் அசிவாரம் போட்டுக்கிட்டு இருக்கேன். விளங்கியிருக்கும், இதுக்கு மேலே நேரத்தை வீணாக்க வேணாம்னு நினைக்கிறேன். சரி, கதை நாயகன் யாரு, நலனை பற்றி அப்புறம் பாடத்தில் வருவோம். கதைக்கு வில்லன் யாரு அப்படின்னா சனி. ஓகே, நவகிரகங்களில் ஒன்று சனி. சரி, இந்த சனியை பற்றி எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னா இது புராண அடிப்படை கொண்ட ரீதியில் தான் இந்த கதை அமைப்பு இருக்குன்னு சொன்னேன். அப்படின்னா புராண மரபுலேயே சனியை பற்றி தெரிஞ்சுக்கும். ஓகே, என்ன எதுன்னு அப்போ தான் கதை படிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இது நலவெண்பாவில் இல்லை, நான் வெளியில் புராணங்கள்லேருந்து எடுத்து ஒட்ட வச்சு கதையை முழுசாக கூட்டிகிட்டு போகிறேன். அதாவது சூரியனோட மைந்தன் சனி, சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவன்ட்டு. சூரியனோட மனைவி பேர் உஷை அப்படின்னா உஷா விடியற் காலைன்னு அர்த்தம். ஓகே, உஷை வேற, அது பொண்ணுங்களை செய்யறது, அது இது உஷை. ஓகே, விளங்குதா? வார்த்தைகள் சரியா தரணும். சார் என்னடா கக்கா பேச்சு பேசுறாருன்னு தப்பா நினைக்கக்கூடாது. உஷை அதாவது காலையில சூரியனும் உஷா தேவியும், யாரு உஷையும் அச்சிகா விளையாடுறாங்க. காலைல உஷா தேவி ஓடுறாங்க, சூரியன் விரட்டி அச்சிகா பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படியே உச்சிக்கு வருது, அப்படியே இறங்கி போய் ஒளிஞ்சிடுறாங்க. அப்புறம் மறுநாள் திரும்ப வர்றாங்க, அப்போ அச்சிகா விளையாடுறாங்க. அப்படி அதான் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம்னு சொல்றது. இப்படியே தினைக்கு அச்சிகா விளையாடுறதுனால தான் தினைக்கு சூரியன் உதயமாகி மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. என்ன சார் ஆரம்பத்திலேயே அப்படிங்களா? என்ன பண்றது? என் பிள்ளைங்களுக்கு சின்னதுலேருந்து கதை சொல்லி பழகுனது. விசுக்கு உட்காந்துட்டப்பா கதை சொல்லுங்கப்பான்னு கேட்குங்க. நானும் ஹீரோ மாதிரி ஏதாச்சும் சொல்லுவேன். ஆனால் இது புராண கதை, நீங்கள் நம்பித்தான் தீரணும். இப்படி இருந்த சூழ்நிலையில் உஷா தேவிக்கு சூடு தாங்க முடியல.
ரொம்ப சூரியனோடே இருந்ததுன்ட்டு சூடு தாங்கல, அப்படியே லேசாக கருப்பாகிக்கிட்டு இருக்காங்க. ஃபேன் லெவலி போட்டு கூட ஃபேர் ஆக முடியல அவங்களால. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, சூரியன்கிட்ட பாங்க எனக்கு ஒரு வாரத்துக்கு எம்சி கொடுங்கப்பா, நான் எங்கள் அம்மா வீட்டில் போய் அக்கௌண்ட்டில் இருந்துட்டு கொஞ்சம் உடம்பு தேத்திக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னால், அவர் நோ 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 சாயாங்க இன்னும் பிரிஞ்சு என்னால் இருக்கும். அவ்வளோ டிங்கு காதல். நோ சாயாங்க இன்னும் பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது. நோ 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 அப்புறம் நான் யார் கூட அச்சிக்க விளாட்றது அப்படின்ட்டு. பாங்க ஒரு 2 நாளைக்கு பாங்க, நோ சாரி அப்படின்ட்டு, ஒரு நாளைக்கு இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்துடுறேன், என்னால் முடியல பாங்க அப்படி. நோ 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 ஒன்றும் பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது, என்ன பேச்சு பேசுகிறேன், இந்த மாதிரி காக்கா பேச்செலாம் பேசாதுன்ட்டு. இவங்க பார்த்தாங்க, என்னடா இந்த ஆள், அன்பும் சுமையாகுது பாருங்க, அன்பும் சுமையாகுமோன்னா இதுதான். வந்துட்டு பார்த்தாங்க, சரி இந்த ஆள்கிட்ட எப்படி தப்பிக்கணும், தன்னை போல ஒரு மாய வடிவத்தை செஞ்சாங்க. ஓகே, வடிவத்தை செஞ்சு உயிர் கொடுத்து தன்னை மாதிரியே சூரியனோடு இருக்க வச்சுட்டு கை கிளம்பிடுச்சு வீட்டுக்கு. அந்த அக்கா தான் சாயாதேவி, சாயை நீலல், சாயா சாயா மாயா மாயா, இந்த அக்கா தான். ஓகே, சாயை நீலல். சூரியனுக்கு தெரியல, அவங்க கூட கிஜாலா இருக்காரு பாருங்க. சூரியன்னா அறிவுக்கு அடையாளம் சூரியன்ட்டு. அந்த பெண்மை பாருங்க, அறிவு கூட மங்க செஞ்சிருது அப்படின்றது என்ன மாதிரி சிம்பிள் அங்கே உள்ள தெளிக்குது பாருங்க. அப்போ சூரியன் சாயாதேவியோட அப்படியே குத்தும் குமாரமாக இருந்து இந்த சாயாதேவிக்கும் சூரியனுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறகு, அந்த குழந்தைக்கு பேர் தான் சனி. ஓகே, இவங்களுக்கு பிறந்தான் சனி. தேவ உலகத்தில் இந்த மாதிரி அச உலகத்திலலாம் குழந்தை பிறந்த உடனே அம்மா உயரத்துக்கு வளர்ந்துருக்கும், பேசும் அப்படின்றது ஒரு மரபு. அதுவும் தேவ உலகத்திலலாம் 3.25 நாளைக்குள்ள குழந்தை பிறந்துடும். 3.25 நாளைக்குன்னா ஒரு முகூர்த்த நேரம் 1.5 மணி நேரம். இதுக்கெல்லாம் இப்போ வேறு கல்குலேஷன் போட்டால் கணக்கு சரியாக வரும். அது 3 நாளைக்கு அதையும் சொல்கிறேன், எதை சொல்கிறேன், பாடத்தில் போது பாருங்கள், வெளியே வர முடியாமல் தத்தளிக்கிறேன். ஸோ அதனால் இப்போ விலங்குகள் நீங்கள் பாருங்கள், மாடு ஆடுலாம் பாருங்களேன், குட்டி போட்டு ஒரு 20 நிமிஷத்துலேயே நாவால் நக்கி கொடுத்து எந்திரிச்சு தாய் கூட உணவு தேடிட்டு சாப்பிட போகுதுங்களா, நடமாடுதுங்களா மாடு ஆடு எல்லாமே. அதை நம்புறீங்க? இதில் உருப்படாத மனித குழந்தை தான். 2 வருஷத்துக்காச்சும் தாய் தந்தை உதவி இல்லைன்னு செத்து போயிடும். அப்போ சாயாதேவி என்ன பண்ணாங்க, சாயான்றவங்க உஷை நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தாங்க. வந்து சூரியன் பார்க்கறதுக்குள்ள சாயாதேவியை அழிச்சிட்டு தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ற அந்த சூழ்நிலை. அதுக்கட்டியும் அவங்க சாயாதேவி இருந்தாங்க. இவங்களும் வந்து சாயாதேவி பார்த்துக்கிறதுக்கு சூரியன் வந்துட்டார். பார்த்தார், ஷாக். நான் கல்யாணம் பண்ணது 1 இருக்கிறது 2, 1 2ஆக இருக்கு. டப்பா உந்தோங்கப்பா நம்மளா இருந்தா. அவர் பார்த்தார், வாட்டர் நான்சென்ஸ், இங்கே என்ன நடக்குதுன்ட்டுன்னு, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுன்ட்டு. உடனே சாயாதேவி சாரிலா பாங் மன்னிச்சிங்க பாங், நான் லீவ் கேட்டேன் நீங்கள் கொடுக்கல, நான் என் நிழல் உருவாக்கி இப்படி வச்சுட்டு போனேன் அப்படின்ட்டு. பார்த்தா அவர் துடிச்சு போயிட்டாரு. அப்படின்னா ஒரு குழந்தையே பிறந்திருக்கு அப்படின்னா என்னை ஏமாற்றி அந்த கள்ளச்சாவி போட்டு தங்கப்பெட்டி திறந்து தங்கத்தை திருடின மாதிரி என் மூலமாக ஒரு குழந்தையை பெற்றதா, இது அயோக்கியத்தனம் இல்லையான்னு அவரால் பொறுக்க முடியல, கொந்தளிச்சு போயிட்டார். அவரோட கற்புக்கு களங்கம் ஏற்பட்டு போச்சு. கம் டு த பாயிண்ட். ஓகே, இதுதான் அவர் கொதிச்சதோட மூல காரணமே தான். ஓகே, அப்போ என் கற்புக்கு கலங்கி ஏற்படுத்திட்டீங்களோ ஆகும்னு எதிர்னாரு. அந்த நேரம் பார்த்து சூரியன் சனி அங்கே வந்தார். அவங்க பாசமோடைய எந்த நயனம் அப்படின்னு கட்டி பிடிக்க வந்தாங்க. உலக தடியான ஒரே உத பீசகாலில் சனிக்கு பீசகால் உடஞ்சிருச்சு, எலும்பு முறிஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் ஆஸ்பத்திரியும் இல்லை, ஒரே உத. அவங்க போய் எவ்வளோ அப்படின்னு திரும்பிக்கிட்டு விழுந்தாங்க. யார்? சனி. அப்படியே காலை பிடிச்சி காலை ஆடுது, முடியல அவங்களால. அப்படியே முறைச்சி பார்த்தாங்க, யூ பாஸ்டர்ட் அப்படின்ட்டு. உடனே சனி பார்த்தாங்க, கட்டுப்பாயிருச்சு. நீலாம் தடியா, நீலாம் நைனாவா, நீ என்னை ஒதுக்கி, இனிமே நீ தான் என்னோட எதிரி, காய் வெட்டுறேன், இனிமே உன் ஜென்ம விரோதி நான் தான் அப்படின்னு பழி உணர்ச்சி. பீக்கிறா அப்படின்ட்டார் சூரியன். அதோட சனி போயிட்டார். ஓகே, இது சனியோட. சனிக்கு அந்த மந்தன்னு ஒரு பேர் இருக்குது, அதாவது ரொம்ப ஸ்லோ பர்சன் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 கட்டம் இருக்கும் ஜாதகத்தில். சூரியன் 1 மாதத்துக்கு ஒரு கட்டத்தில் வருவார், புதன் 1 மாதத்துக்கு ஒரு கட்டத்தில் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படியே பார்த்தீங்கன்னா குரு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கு ஒரு கட்டத்துக்கு மாறுவார், ஏன்னா அவர் கொஞ்சம் தூரத்தில் இருக்க. சனி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு கட்டம், ஏன்னா வெரி ஸ்லோ. அதனால் சனி ஒரு ரவுண்டு சுற்றி வர்றதுக்கு ஜாதகத்தில் 30 வருஷம் பிடிக்கும். 2.5 வருஷம்ட்டு, ஏன்னா பக்கத்திலே அதான் புதன் சுற்றுது, அந்த பூமி சுற்றுது, அந்த செவ்வாய் சுற்றுது. இப்படியே சுற்றும் போது அதோட வட்டம், நீர் வட்டம் பெருசாக இருக்குல்லையே சனியோட. ஆக இப்படிலாம் ஜியோகிரஃபியாக சொன்னால் விளங்காதுன்னு கதையாக சொல்லி வச்சாங்க. அப்போ சனி பயிற்சின்னு சொல்லி 2 வருஷத்துக்கு ஒரு டீம் ஜாதகத்தை போட்டு ஜாதகம் எழுதுவாங்க, ஜோதிட அதிர்ஷ்டம் எழுதுறதுன்ட்டுன்னு.
அப்போ குரு ஒரு வருஷத்துக்கு ஒட்டி, அதனால குரு பயிற்சி. இங்கே இதுக்கு தான் எழுதுவாங்க. மற்றதெல்லாம் மாதாந்திர கிரகம், நாட்கிழக்க மாதிரி. இப்போ ஆக சுருக்கா உள்ளதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யார், நம்ம சந்திரன் தான் 2.25 நாளில் ஒரு கட்டத்தை தாண்டிடும். 2.25 நாளில் ஒரு கட்டத்தை தாண்டிடும். ஆக லேட்டு வந்து சனி 2.5 வருஷம் ஒரு கட்டத்தை தாண்டறதுக்கு. அப்போ சந்திரன் இருக்க கட்டத்துக்கு கட்டத்துக்கு வந்துச்சுன்னா 7.5 நாட்டு சனி ஆரம்பிக்குதுறான்னு வாங்க இவனுக்கு. அதில் 2.5 வருஷம், அந்த சந்திரன் இருந்த கட்டத்தில் 2 வருஷம், அதுக்கு அடுத்த கட்டம் 2 வருஷம். அப்போ 7.5 வருஷம் முடிஞ்சாதான் அவனை சனி விட்டுச்சின்னு சொல்லுவாங்க. இதை 7.5 நாட்டு சனி பிடிக்குதுன்னு சொல்கிறது ஜாதக அடிப்படையில், ஜோதிட ரீதியில். அதே ராசிக்கு சரியா 8வது வீட்டில் இருந்துச்சுன்னா அஷ்டம சனி, அவனுக்கு அஷ்டம சனிடா கஷ்டப்படுறான்னு வாங்க. ஆக 8க்கும் இந்த லக்னத்துக்கு நடுவில் 4வது வீட்டு, ராசிக்கு நடுவில் 4வது வீட்டில் இருந்தால் அர்த்த அஷ்டம சனி. அர்த்தனா பாதி, பாதி அஷ்டம சனியா, அப்படின்னா பாதி 8ல் பாதி 4வது வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். இது கூட கொஞ்சம் பரவாயில்ல. இந்த இதுதான் 2வது எடுத்தா ஜன்ம சனி. ராசியிலேயே போய் உட்காந்துச்சுன்னா, அதுவும் அந்த நட்சத்திரத்தில் போய் உட்காந்துச்சுன்னா அது ஒரு 7-8 மாதம் அவன் தெருவில் கொண்டு வந்து விட்டுரும் சனி. அதான் 7.5 நாட்டு சனி விழுந்தா ஜட்டி வரைக்கும் கழட்டி போட்டுருச்சுடான்னு சொல்கிறது. அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் அப்படி இல்லை. யாருக்கு இந்த சனி ரொம்ப துன்பம் கொடுக்கும்? சூரியனுக்கு, சிம்ம ராசிக்கு. அதான் ஜென்ம பகன்னு சொன்னோம் இல்லையா, யார் சிம்மத்துக்கு தொல்லை கொடுக்கும். கடகம் யார், சந்திரனோட வீட்டுக்கு தொல்லை கொடுக்கும். அதோட செவ்வாயோட, இது ரெண்டுக்கு தான் 100% தொல்லை கொடுக்கறது. அதுவும் சூரியன் சிம்மத்துக்கு 100% பகையாளி. சிம்ம ராசிக்காரங்களாம் 7.5 சனியில் சங்குன்னு அர்த்தம், என்ன பழிவாங்க. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கடகத்துக்கும் ஒரு 75%. அந்தாட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாயோட வீடு எது, மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் ஒரு 50% தொல்லை காட்டு கொடுக்குவார். குருவோட வீடு வந்து அந்தாட்ட மீனத்துக்கும் தனுஷுக்கும் ஒரு 25% ஆச்சும் தொல்லை கொடுப்பார். மற்ற ராசிக்கெல்லாம் தொல்லை கொடுக்க மாட்டார், எல்லாம் ஃப்ரெண்டு. மற்ற ராசிலாம் வேணுதா, புதனோட ராசி 2 வீடு, சுக்கரனோட ராசி 2 வீடு, சனி தன்னோட ராசி 2 வீடு, 6 வீடு. அதுக்கு ஜாலாக இருக்குங்க. ஆக இந்த மகர ராசி, கும்பராசி, ரிஷபராசி, துளாராசி, மிதுன ராசி, கன்னி ராசிக்கெல்லாம் தொல்லை இருக்காது. அப்படியே போகிற போக்கில் கமன் அப்படின்ட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஜோதிட அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும். 7.5 சனின்றதுலாம். அப்போ நீங்கள் விரும்புகிறீங்க இது. இப்போ இந்த 7.5 சனி தான் கதையில் பிடிக்கிறதே. அதுக்கு தான் சொல்கிறேன். சரி, சனி பிடிச்சி இப்போ துன்பம் சொன்னேன், நோயை சொல்லிவிட்டேன், சரி மருந்தையும் சொல்லிட்டு உள்ளே போகிறேன். அதாவது ராமாயணத்துலேருந்து உதவி கேட்குறேன். போர் நடக்குது ராமனுக்கும் ராவணனுக்கும். இன்னும் ராவணன் இது இல்லை, அவன் ராவனோட மகன் இந்திரஜித்து, மேகநாதன், ஓகே, பட்ட பேர் இந்திரஜித்து. அவன் என்ன பண்ணால் ஒரு மாய ஆஸ்திரத்தை போட்டு ராமர் சைட்டில் உள்ளவங்களாம் செத்து போன மாதிரி ஆகிட்டான். இந்த கதை தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு, அதனால் நான் விரிவாக சொல்ல, குறிப்பு மட்டும் சொல்கிறேன். உடனே எல்லாம் துடிச்சு போகிற, ராமர்லாம் துடிச்சு போகிறேன், இனிமேல் நான் வாழ்ந்து என்ன இருக்குது, தம்பியே போயிட்டேனா இவன்ட்டு. அப்போ விபீஷணன் சொல்கிறான், ராவனோட தம்பி, அவன் தான் ராமர் பக்கம் சேர்ட்டானே, இது மாயாஸ்திரம் போட்டு அவன் அந்த மாதிரி இதுன்றான், சஞ்சீவி மூலிகை கொண்டு வந்து இவங்க முகத்துக்கு நேராக காட்டினா எல்லாம் முடிச்சுக்குவாங்க, விழிச்சிருவாங்க, உயிர் பெறுவாங்கன்ட்டு. சஞ்சீவி மூலிகை எங்கே இருக்குது அப்படின்னா இமயமலையில் இருக்குது, மேருமலையில் இருக்குன்னு. அதை போய் எடுத்துகிட்டு வரணும் யாருன்னா, உடனே அனுமன் சரி நான் போகிறேன் அப்படின்ட்டார். அவர் எவரெடின்ட்டு. இது ராத்திரி நடக்குது. அப்போ எப்படி இப்போ சஞ்சீவி நான் மூலிகை எப்படி கண்டுபிடிப்பேன்? அது அந்த மூலிகையெல்லாம் லைட் இருக்கும் போது இருக்குது, வெளிச்சமாக இருக்கும், தெரிஞ்சுக்கலான்னு. அப்புறம் எப்படி தேடி பிடிச்சி, பரவாயில்ல அந்தட்ட கூட இருந்து ஒரு சொன்னேன், நீ மலையை பேத்துக்கிட்டு வா, இங்கே நம்ம எடுத்துக்குவோம், அதை தேடி பிடிச்சிக்குவோம். அவரும் சரின்ட்டு இப்போ கிளம்புறதுக்கு ரெடி பண்ண. அவர் தான் ஆல்ட்ராமேன், வேறு தான் சூப்பர்மேன் ஆச்சா. அவர் கிளம்ப ரெடி பண்ணும்போது டாப்புன்னு அப்போ சனி மண்ணுக்கு வந்து நிற்கிறாரு. யார்? நம்ம வில்லை. நின்ட்டு சொல்கிறாங்க, இதை பாரு, நான் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன், ஃபாஸ்ட்டாக வந்தாலும் ஃபங்க்சுவலாக வருவேன். இப்போ நான் உன்னை பிடிக்கணும். யார்? அனுமனை சனி பிடிக்கிற டைம், எனக்கு கடிகாரத்தை பார்த்து கரெக்டாக இப்போ நான் உன்னை பிடிக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். கொஞ்சம் ஓரமாக இல்லை, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன், அப்புறம் நிதானமாக போய் நோ 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 நான் என் டைமிங் கூட பிடிக்கணும், என் டியூட்டியில் நான் வெரி பங்க்சுவாலிட்டி. வேணும் உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். யார்? அனுமன் கிட்ட. உன் உடம்புல எங்கே உட்காரணும்னு சொல்லு, வேணா அங்கே உட்காடுற அப்படின்னு. சனி உடம்புல எங்கே வேணாலும் உட்காரலாம், நாக்கில் உட்காரக்கூடாது. நாக்கில் உட்காந்து அம்பையில் தான். சில பிள்ளைங்களுக்கு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு பருவ வயசில் நாக்கிலே வந்து உட்காந்துடும். சொன்னால் கேட்குது, அவர் ரொம்ப நல்லூர், என்ன சொல்லி போயிடல, அவர் ரொம்ப நல்லூர், அவர் அருவுக்கு அமெரிக்காவில் இருக்க வேண்டியவர் சொன்னான்னு சொல்லு.